இன்னைக்கு யார் நடுவர்களை சொல் பேச்சு கேட்கிறா? எல்லாம் செல் பேச்சு தான் கேட்கிறா. சொல் பேச்சு கேட்கறது எல்லாம் செல் பேச்சு தான் கேட்கிறா. செல்பி எடுக்கிறது என்பது இன்றைய இளைஞருக்கு குல்பி சாப்பிடுறது போல இருக்கு. கோயில்ல எடுத்தா பரவாயில்லங்க, கோயில் கோபுரத்துல ஏறி எடுக்கிறான். கடற்கரையில எடுத்தா பரவாயில்ல, கடல் நடுவுல எடுக்கிறான். அப்போலோட்டிய தமிழன் வ.உ.சி. செக்கிலுக்கு சிறைக்கு சென்ற போது வயது 35. சரியா? மூவலூர் ராமமிர்தாவையார் மூவர்ண கொடியை ஆடையாக உடுத்திக் கொண்டு மேடையில் முழங்கிய போது வயது 33. பட்டுக்கோட்டை சினிமாவில் முதல் பாடல் எழுதிய போது வயது 24. பாரதியார் பாஞ்சாலி சபதம் எழுதிய போது வயது 28. விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டில் பேசிய போது வயது 30. இத்தனை இளைஞர்கள் அன்றைய இளைஞர்களாம் சாதனையாளர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் வேதனையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதால் எங்களுடைய ஜல்லிக்கட்டை பார்த்தீர்களா, ஜல்லிக்கட்டில் இளைஞர்கள் வெற்றி பெறவில்லையா என்று இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்? ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் தான் வாழ்க்கை போராட்டத்தில் தோற்றுக் கொண்டிருக்கிறார்களே. முன்னேற்ற சாதிக்க முடியாதா? தன்னம்பிக்கை இல்லாமல் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது என்று எங்கள் அணித்தலைவர் அழகாக சொன்னார். நன்றாக இருக்கிறது நீங்கள் சொன்ன செய்திகள். இளைஞர்கள் எல்லாம் ரத்த தானம் செய்கிறார்கள், ஒத்துக்கிறேன். உடல் தானம் செய்கிறார்கள், இருக்கட்டும். கண் தானம் செய்கிறார்கள், இருந்துட்டு போகட்டும். நிதானம் இல்லையே, வேணா நீங்களும் கொடுங்க. இல்ல நிதானம் இல்லையே அவங்கள்ட்ட. அதத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொன்னாங்க தலைமுடியை பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் இருக்குது. தலைமுடி இருந்தா முடி இருக்கிறவா அள்ளி முடிவா, இல்லாட்டி சும்மா விடுவா. இதான சொல்றீங்க. நாங்க ஒண்ணு குறை சொல்ல. தலைக்கு மேல முடி இருக்குதா நடுவர்களே? இன்னைக்கு தலைக்கு மேல கீரி பிள்ளை இருக்கு.